ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சுப்ரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான மார்னிங் ட்ரேட் எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்க்கெட் வந்துட்டு ஆ, ஒரு கேப் அப் ஆயிருந்தது. நியர்லி பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு க்ளோசிங் ப்ரைஸ் 700 கிட்ட இருந்தது, 692 கிட்ட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு கேப் அப் ஆயிருந்தது. எவ்வளோ பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 250 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆயிட்டு, அதுலேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலே மூவ் ஆயிட்டு, அதுக்கப்புறம் ஒரு எம் பேட்டர்ன் போட்டு செல்லிங் மொமெண்டம்ல சிபிஆரை ரீச் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் அப் சைடில் போய் க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நாளைக்கு சிம்பிள் அனாலிசிஸ் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு மார்க்கெட் ஒரு ரேஞ்ச்குள்ளே இருக்குது. என்ன ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு என்ன ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்துட்டு 46,060லேயும் 45,600 இந்த ரேஞ்ச்குள்ளே தான் மார்க்கெட் வந்து ஒரு 3 டேஸாக கண்டினியூஸாக ட்ராவல் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னாவே தெரியும், ரேஞ்ச்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு எனி ஒன் ஆஃப் த சைட் பிரேக் அவுட் கொடுக்கும்போது அதுலேருந்து ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் மினிமமாக நீங்கள் வந்துட்டு அப் சைட் பிரேக் அவுட்னாலும் சரி, டவுன் சைட் பிரேக் டவுன்னாலும் சரி, நீங்கள் பார்க்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எனிதிங் வந்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எல்லா ட்ராயிங்ஸையும் ரிமூவ் பண்ணிடுறேன். க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. 45,818. எங்கே பார்க்கணுன்னு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்படி போயிட்டு பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா, க்ளோசிங் ப்ரைஸ் 45,818 வந்துட்டு லாஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு அவங்க போடுவாங்க அப்டேட் பண்ணி. ஸோ 818ங்கும்போது இந்த இடத்துல வருது. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நான் டுமாரோ சிபிஆர் மாத்துறேன். சரிங்களா? டுமாரோ சிபிஆர் இது பார்த்தீங்கன்னா, சிபிஆர் பை கேஜிஎஸ் வந்துட்டு இண்டிகேட்டர் நான் யூஸ் பண்ணுறது. அதில் வந்துட்டு டுமாரோ சிபிஆர்ன்றத டிக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ டுமாரோ சிபிஆர் போட்டு பார்க்கும்போது, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இங்கேருந்து இந்த ஸ்விங்கை ஹோல்ட் பண்ணிட்டு பையிங் ப்ரைஸ் ஆக்ஷன் எனிதிங் இந்த ஸ்விங்கை பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் இந்த இடத்தையும் சஸ்டெயின் பண்ணிடுச்சு அப்படின்னா, இங்கேருந்து 400 பாயிண்ட்ஸ் அப்சைட் இருக்கும். எனிதிங் இப்போ கேப் டவுன் ஆகி இந்த ஸ்விங்கை பிரேக் பண்ணுச்சுன்னா கீழே வந்து டவுன் சைடு ஒரு 400 பாயிண்ட்ஸ் இருக்கும். இவ்வளோதாங்க சிம்பிள் அனாலிசிஸ். ஸோ மறக்காமல் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்க. 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஓகேங்களா? 20 பாயிண்ட்ஸ் டு 30 பாயிண்ட்ஸ் மினிமமாக எடுத்துக்கோங்க. ஒரு வாட்டி ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சுனாலும் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்கிறத எழுதி வச்சுக்கோங்க. திரும்ப ரிப்பீட் ஆகாத மாதிரி பாருங்கள். எமோஷன்ஸை ட்ரேடிங்கில் கொண்டு வராதீங்க. மார்க்கெட் நம்ம ஸ்டாப் லாஸ் எடுத்துருச்சு, நான் யாருன்னு மார்க்கெட் காட்டுறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, மார்க்கெட் உங்களுக்கு நிறைய காட்டி விட்டுரும். சரிங்களா? ஸோ அப்படி மட்டும் பண்ணாதீங்க. ஓவர் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்கள் கேபிட்டலே லாஸ் ஆயிடும். இன்றைக்கான அனாலிசிஸ் ரொம்ப சிம்பிளாக வச்சுப்போம். 3 டேஸாக சைட்வேஸ் மார்க்கெட் இருக்கனால நாளைக்கு கண்டிப்பாக ஒரு பிரேக் அவுட் பிரேக் டவுன் வந்து கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மார்னிங் ட்ரேட் எடுத்திருந்தேன். இந்த இடத்துல ஒரு பையிங் ட்ரேட் வந்து இந்த ரிட்ரேஸ்மெண்ட்டில் எடுத்து இந்த இடத்துல நான் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தேன். ஏன்னா நான் உங்களுக்கு தெரியும், நான் மார்னிங் 10:30க்குள்ளே வந்துட்டு ரொம்ப விகரஸாக வந்துட்டு பை பண்ணுவேன். ஓகேங்களா? அக்ரெசிவாக பை பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பையராக இருக்கும்போது உங்களுக்கு இந்த மார்னிங் மொமெண்டம் மட்டும்தான் 1 ஹவரில் வரது தான். இந்த மார்னிங் மொமெண்டம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு செல்லராவோ ஃபியூச்சர் ட்ரேடராக இருந்தால் மட்டும் தான் செட் ஆகும். இது 100% நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பையர்னா 10:30க்குள்ளே உங்களோட ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடணும் அன்றைக்கான டேக்கு. ஏன்னு கேட்டால் இல்லை 1:30க்கு மேலே பார்க்கணும். ஏன்னு கேட்டால் மற்ற நேரம்லாம் மார்க்கெட் பாருங்கள் ரொம்ப சாப்பியாக இருக்கும். சாப்பினா ரொம்ப அப்படியே வள 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 வளன்னு இருக்கும். இதில் உள்ளே போயிட்டீங்கன்னா உங்கள் ப்ரீமியம் பாட்டுக்கு கட கட கடன்னு கரைஞ்சிட்டே போயிடும். இப்போ நீங்கள் ஒரு ₹200 என்ட்ரி கொடுக்குறீங்கன்னா அது பாட்டுக்கு ₹0க்கு வந்துடும். ஐ மீன் ₹0ங்கிறேன், ₹100க்கு வந்துடும். ஓகேங்களா? இதுக்குள்ளே நம்ம ஸ்டாப் லாஸ் போயிடும், நம்ம கேபிட்டலே போயிடும். அதனால் பார்த்து கரெக்டாக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ்க்கு வந்துட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.